அன்புக்குரியவர்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 வசனங்களிலே நாம் வாசிக்கிற காரியங்கள் அனைத்தும் கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்களை குறித்து தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்பட்டவை. அவர் தம்முடைய தாசனை கொண்டு நமக்கு அறிவுறுத்துகிற காரியம் அதுதான். அதில் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறவர்கள் பார்த்து, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாக செய்து கொடுத்து அந்த கற்பனையின்படி வலதுபடி இடதுபுறம் சாயாமல் அதுபடி நடப்பாய் என்று சொன்னால் பின்னர் சொல்லப்படும் ஆசீர்வாதம் வந்தெல்லாம் உன் மேலே பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே உபாகம் 28:2 நாம் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை செவி கொடுக்கிற பொழுது இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேலே பலிக்கும் என்று சொல்லி அதிலிருந்து தான் ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் சேர்த்து வைக்கிற உன்னுடைய 10,000 உன்னுடைய பேங்க்கு உன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தத்தின் செவி கொடுக்கிற பொழுது, நல்ல கவனிங்க, உன் தேவனாய் கர்த்தர் செவி கொடுக்குறது என்று சொன்னால் உன் தேவனாய் கர்த்தத்திற்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிற பொழுது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். களஞ்சியங்கள் என்பது தான் நாம் சேர்த்து வைக்கிற இடம். அந்த சேர்த்து வைக்கிறதற்காக நாம் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறார், அவைகளை நிரப்புகிறார். அவைகளில் நாம் நம்முடைய உணவு, உடை, இருப்பிடத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் சேமித்து வைக்க முடிகிறது. அதுபோல தான் 2வதாய் பார்க்கிற பொழுது நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனை பார்க்கிறோம். நாம் அவருடைய கற்பனையின்படி நடக்கிற பொழுது அவர் நாம் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். பார்த்தீங்களா? ஸோ ஆண்டவர் காலையிலேயே உணர்த்துகிறது தான், உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிட வேண்டுமா, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்க வேண்டுமா, நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா, உன் தேவனாய் கர்த்தத்தில் செவி கொடுத்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுப்பாய். உன்னுடைய எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ வேதனைப்படாத, கஷ்டப்படாத, தேவைக்கு அலையாதபடிக்கு உன்னுடைய களஞ்சியங்களை நிரப்பி வைப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கூடவே வாசிக்கிற பொழுது பாருங்கள், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிக்கிறாராம். அவர் எந்த இடத்துல வைக்கிறாரோ, தேசம், அந்த ஊர், அந்த நாடு, அந்த இடத்துல, அந்த கம்பெனி, அந்த வேலை ஸ்தலம், அந்த இடத்துல அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு கொடுக்கும் தேசம், அன்றைக்கு அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். கானான் தேசத்தில் அவள் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார் இஸ்ரவேல் மக்களுக்காக. இன்றைக்கு நாம் சுதந்திரிக்கிற தேசத்தில் எல்லாம் கர்த்தருக்கு சித்தமானதை நாம் செய்கிற பொழுது, கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுத்து நடக்கிற பொழுது பாருங்கள், அவர் அந்த தேசத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் இருக்கிற இடத்துலையே, வேலை செய்கிற இடத்துலையே, ஆராதிக்கிற இடத்துலையே, நாம் கூடி வாழ்கிற இடத்துலையே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். அதோடு மாத்திரமில்லாமல் தேவன் உனக்கு கொடுக்குற அந்த தேசத்தில், உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய தொழிலிலே, உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய கம்பெனியிலே, உன்னுடைய வேலையிலே எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை எடுப்பார். இந்த காலை வேளையில் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி ஒப்பு கொடுப்போமா? கிறிஸ்துவ வாழ்க்கையே கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தான். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பார்க்க வேண்டும். ஆதியாகமத்திலே முதலாக அவர் சோதிக்கிறது என்ன? ஒரு மரத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்த்தார். இன்றைக்கும் தேவன் நம்மளுடைய எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல் தான். இன்றைக்கு எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தரின் சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிதல் நடக்கிற பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பலிக்கும். ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்கிற பொழுது கர்த்தர் எங்களுடைய களஞ்சியங்களிலும் நாங்கள் கையிட்டு செய்கிறோம் எல்லா வேலையும் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கொடுத்த வாக்குத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அதோடு மாத்திரமில்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேசத்தில், ஆண்டவருடைய தொழிலில், வியாபாரத்தில், சபையில் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஆக்கி உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழும் நாளெல்லாம் சத்தத்தை செவி கொடுக்கும்படி, சத்தத்தை செய்யும்படி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.